மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பாஜக மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னதாக இன்று காலை டெல்லியில் உள்ள குஜராத் பவனில் முக்கிய ஆலோசனை நடத்திய நரேந்திர மோடி மத்திய அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்தார். இது தொடர்பாக அமைச்சரவை பட்டியலில் உள்ளவர்களை சந்தித்து இலாக்கா ஒதுக்கீடு குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் புதிய அமைச்சரவை பட்டியல் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதன்படி மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் 45 பேர் இடம்பெற்றுள்ளனர். அவர்களில் 24 பேர் கேபினெட் அமைச்சர்களாவர். 11 பேர் இணை அமைச்சர்கள், 10 பேர் தனி இலாக்காவுடன் கூடிய அமைச்சர்களாவர். புதிய அமைச்சரவையில் பாஜக மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லிக்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மோடி அமைச்சரவையில் வெங்கையா நாயுடு, உமா பாரதி, நஜ்மா ஹெப்துல்லா, கோபிநாத் முண்டே, ராம்விலாஸ் பாஸ்வான், மேனகா காந்தி, அனந்த்குமார் உள்ளிட்டோருக்கு கேபினெட் அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் வி.கே. சிங், பிரகாஷ் ஜவ்டேகர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரும் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். பல துறைகள் ஒன்றிணைக்கப்பட்டு மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை சிறியதாக அமையும் என்று டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.